ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நித்தீஷ், என் கூட அருண். அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரீவைண்ட் 2024ல இது ஒரு வீடியோ. ஸோ என்னது? கண்டிப்பா கொஞ்சம் சேடான ஒரு நியூஸா தான் இருக்கும். ம். நாம என்ஜாய் பண்ண கிரிக்கெட்டர்ஸ் வந்து பல பேர் 2024 ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் ஒட்டுமொத்தமா 31 பேர் இருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் கடைசியா ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது 2 பேரு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, டிம் சவுதி. இன்னொன்னு இன்னொன்னு ரவிச்சந்திரன் அஸ்வின். ரவிச்சந்திரன் அஸ்வின். இந்த 2 பேரோட சேர்த்து இந்த லிஸ்ட்ட கொண்டு வந்திருக்கேன். ஆ. 31 பேரையும் ஞாபகம் வச்சு என்னால சொல்ல முடியாது. அதனால ஓகே. நான் ஃபோன எடுத்து லிஸ்ட்டாவே படிச்சிடுறேன் ஒவ்வொருத்தரா. அப்ப இந்த வருஷம் வந்து டிசம்பர்லாம் எல்லா டைமும் டிசாஸ்டர் நடக்கும். ஆனா இந்த வருஷம் ஃபுல்லாவே டிசாஸ்டர் கிரிக்கெட்டுக்கு. 31 பேர் ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட நிக்க போறது கிடையாதுங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன். ஆமா. இந்த ஆ டூர் முடிஞ்சா எப்படியும் அபிஷியலா ஒரு 2 இந்த ரிட்டயர்மென்ட் டூர்ன்னு கிடையாது. மேபி கேன் வில்லியம்சன் ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குங்கிற மாரி சொல்லிட்டு ஏதாவது இருக்காங்க. 10,000 ரன் அடிச்சு தான் போவாருன்னு தோணுது. தெர்ல. அது போனா சந்தோஷம் தான். தெர்ல. இதுவரைக்கும் இருக்குமான லிஸ்ட்ட நான் சொல்லிடுறேன். வெளிய ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. பிளேயர் வந்து டீன் எல்கர். டீன் எல்கர் ஒரு தரமான ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்கிப்பர். ஃபார்மர் ஸ்கிப்பர் பிளஸ் ஒரு தரமான ஒரு ஓப்பனிங் பேட்டரும் கூட. இந்த இந்தியா வருஷம் ஆ ஃபர்ஸ்ட் ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ண பிளேயர் இவர்தான். டிசம்பர், பிளேயர் சொல்லி ஜனவரில போட்டாரு. தானே ஆமா 2023, 24 2023, சீசன். 24 சீரிஸ் தான். சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்ட் இந்தியா தான். சோ அதுல வந்து பிளேயர் சொல்லி போட்டு வச்சு, நானே முதலா போனி ஆகுறேன் அப்படின்னு இந்த வருஷம் ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் ஆனா அவர் சீரிஸ் முன்னாடி சொல்லிட்டாரு. நான் ரிட்டயர்மென்ட் ஆகுறேன். இந்த மாரி இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா இன்டர்நேஷனல் ஆட மாட்டேன் அப்படின்னு. வருத்தமா தான் இருக்கு. முக்கியமா வந்து இதுக்கப்புறம் நீங்க ஆக்சுவலா வந்து ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, இதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து இருக்க மாட்டாரு அப்படின்னு. ஏன்னா அதுக்கு அடுத்த பிளேயர்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துட்டாங்க அப்படின்றப்ப வந்து ஜோர்சியுமே இப்ப ரீசென்ட்டா நல்லா தான் ஆடிருக்காரு. சோ அதே லெஃப்ட் ஹேண்டர் தான் ஒரு ரீப்ளேஸ்மென்ட்டா தான் இருக்கு. முக்கியமா டீன் எல்கர் பத்தி ஒரு தரமான ஒரு சம்பவம் இருக்கு தெரியுமா? என்னது சொல்லு? ஒரு ஒன் ஹேண்ட்ல ரிஸ்ட்ல இதான் அடிபட்டிருந்தாலும், ஒன் ஹேண்ட் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா வந்து விளையாண்டுகிட்டு இருந்தாப்ல. இன்னும் ஆஸ்திரேலியால டே 4ன்னு நெனைக்கிறேன். அது 2003, 4 அந்த டைம்ல இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் பெஸ்ட் சம்பவம் பை டீன் எல்கர். அதுல தான் வந்து மென் ஆர் பிரேவ் அப்படின்ற ஒரு வீடியோக்கு ஒன் ஆஃப் ஓஜி வீடியோஸ்னே சொல்லலாம். அந்த ஃபார் பேஷன் அப்படின்ற மாரி. அவ்வளவுதான். நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க ஆமா. அந்த இன்னிங்ஸ. 2வது பிளேயர் பார்த்தீங்கன்னா, டேவிட் வார்னர். ஆல் ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. உண்மையிலேயே வந்து ஐபிஎல்ல இப்ப இருக்கிற கிட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஐபிஎல் சொல்றேன் வழக்கமா சொல்லுவாங்கல்ல. இவங்களுக்கெல்லாம் வந்து வார்னர் வந்து ஒரு புஷ்பராஜ் வார்னர், புட்டுபொம்மா வார்னரா தான் தெரியும். ஆனா எங்களுக்கெல்லாம் ஓஜி வார்னரா தெரியும். எப்ப இறங்குனாலும் சண்டைக்கு ரெடியா இருக்கிற மனுஷனே அவர்தான். லைட்டா ஒண்ணும் இல்ல. அ கொளுத்தி போட்டீங்கன்னா போதும். வா வா சண்டைக்கு வரேன்னு சொல்லிட்டு சட்டைய கிழிச்சிட்டு வந்துருவாப்ல. அதாவது அவரு வந்து பேன் ஆவறதுக்கு முன்னாடி இருந்த வார்னர்லாம் ம். பார்த்திருந்தீங்கன்னா, அக்ரஷனுக்கு அவர் தான் பேர் அப்படிங்கிற மாரி இருப்பாரு. பட் இப்போ அவர நான் மிஸ் பண்றேன் கண்டிப்பா. சீரியஸ்லி. ஐபிஎல்ல அன்சோல்டு. அது வேற. டிசப்பாயின்ட்மென்ட் தான். பிக் பாஸ் லீக்கும் பெருசா ஆட மாட்டாரு. ம். ஃபார்ம் இல்ல. ஸோ தெர்ல. 3வதா கிளாசன். டெஸ்ட்ல இருந்து நான் ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்றேன் அப்படிங்கிற மாரி அ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு ஓகே தான். ஏன்னா ஓகே தான். இது வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு ஏத்துக்கக்கூடியது. ரிட்டயர்மென்ட் தான். ஏன்னா, அவர் வந்து ஒன் ஆஃப் கிளாசிக் ஓடிஐ அதுக்கப்புறம் வந்து பெஸ்ட் T20 பேட்டருங்க. அவ்வளவுதாங்க. பெஸ்ட் இன் த வேர்ல்டு. ஏன்னா அவ்வளவு. அதான் நீ மேல சொன்னல டீன் எல்கருக்கு. ஆமா. அதே தான் இப்போ கிளாசனுக்குமே. அதாவது சரி ஓகே, ஓகே. வாய்ப்புகள்ங்கிறது வாய்ப்புகள். மறுக்கப்படும் டெஸ்ட்ல அதனால தான். அ அதுக்கப்புறமா சௌரவ் திவாரி 4த் பிளேயரா ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. ஆல் ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட்ல இருந்து. அவர சொல்ல சௌரவ் முடியாது. திவாரி நெறைய பேருக்கு தெரியாம தெரியாது. ஆமா. இருக்கலாம். பட் ஐபிஎல்ல வந்து மும்பை, எஸ். ஆர்சிபி விராட் கோலி அண்டர் 19 வேர்ல்ட் கப் வின் பண்ணார்ல. அந்த அந்த டீம்ல பேட்ச். வந்து கண்டிப்பா இருந்திருப்பாரு சௌரவ் திவாரி. அண்ட் மும்பை இந்தியன்ஸ்க்காக ஒரு சீசன் தரமான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்த ஒருத்தர் தான். ஆ ஆர்சிபில இருந்து கழட்டி விட்ட ஒன் ஆஃப் த பிளேயர் தான். அப்படியா? ஆமா. சூப்பரு. ஓகே. சௌரவ் திவாரியும் வந்து ரிட்டயர்மென்ட் இருக்கிறாரு. அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. 5வதா வருண் ஆரோன். வருண் ஆரான் எல்லாருக்குமே தெரியும். அப்சல்யூட்லி ஒன் ஆஃப் ஆர்சிபியன் அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியா டீமுக்கு வந்து ஆர்ஆர். ஆர்ஆருமே இருந்துங்க. இந்தியா டீமுக்கு வந்து 2014 டூ 15, 16 அந்த மாரி டைம்ல வந்து பீக்குன்னு சொல்ல முடியாது. பட் அப்பதான் அவர் வந்து கொஞ்சம் பூம் ஆன ட்ரை பண்ணாரு. பட் அவரோட ஸ்பீடு காரணமாகவும் வந்து லயனல் மிஸ் காரணமாகவும் வந்து விலக்கப்பட்டார். அதுக்கப்புறம் வந்து ஒரு புவி பெர்மனன்ட் பிளேஸ்ல இடம் பெற்றார். ஷமி அப்படியே வச்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதான். இதான் நடந்தது அங்க. அண்ட் தென் 6த் பிளேஸ்ல வந்து ஆறாவதா ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணது வந்து நீல் வேக்னர். நீல் ஓ! ஏங்க ஒன் ஆஃப் ஓஜி லெஃப்ட் ஹேண்டருங்க. பவுன்சருக்கு பேர் போன ஒரு மனுஷன். நியூசிலாந்துல ஸ்விங்ல வந்து எல்லாருமே கலக்கி பார்த்திருப்பீங்க. பவுன்ஸ் போட்டு கலக்கி பார்த்திருக்கீங்களா? அதான் இவரு. உண்மையா அந்த 2021 WTC ஃபைனல் நடந்துச்சு இல்லையா? அதுல ஒன் ஆஃப் கீ ரோல் கேன் வில்லியம்சன் ராஸ் டெய்லரா இருந்தாலும், பவுலிங்ல முக்கியமான ஒரு ஆளா வந்து இவர் தான் இருந்தாரு. இங்க என்னன்னா கேஎல் ஜேமிசன் வந்து ஒன் ஆஃப் பெஸ்ட்டா அந்த டைம்ல இருந்தாலும், நீல் வேக்னர் இல்லன்னா அந்த இடத்துல வந்து நியூசிலாந்துக்கு அந்த கோப்பையே கிடையாது. அப்ப அவ்வளவுதான். இன்னொரு நியூஸ் வந்து பெரிய எடுத்துக்கோ. சொல்லுங்க. காலின் மன்ரோ. ஆல் ஆலின் பண்றா. ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. ஒன்ஸ் அப்பான் அ டைம்ல வந்து இவர் வந்து கண்டிப்பா நியூசிலாந்துக்காக ஒன் ஆஃப் அட்டாக்கரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். ஐபிஎல்லயுமே இவரோட பேரு ஐபிஎல்லயுமே. பெருசா பேசப்பட்டது. பட் திடீர்னு எங்க இந்த ஆளே காணோங்கிற மாரி தான் இருந்துச்சு. திடீர்னு ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் தெரியுது இப்படி ஒரு பிளேயர் திரும்ப இருக்காரு அப்படின்னு. காரணம் வந்து அவர் ஸ்டான்ஸே வந்து ஒன் ஆஃப் லெக் சைட நோக்கி தான் இருக்கும். லைக் சிவ் சந்திரா பால் மாரி. அது மட்டும் இல்லாம அவர் லெக் சைடு தான் அதிகமா அடிச்சாங்க. வீக்னஸ கண்டுபிடிச்சு ஆஃப் பிளேலயே போட்டு விக்கெட் எடுத்துட்டாங்க. அதனால வந்து இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தினேஷ் கார்த்திக். எல்லாருக்கும் பிடிச்சாரு. நம்ம ஆமா. தமிழ்நாட்டு பையன். 2024ல தான் போதும்பா எனக்கு. நான் ம். வந்து கோச் ஆக போறேன். பேட்டிங் கோச் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கமெண்டேட்டரா, கோச்சா இப்ப வந்து கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காரு.
நான் ஆடுறது போதும் ஐபிஎல் இருந்து ரிட்டர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாரு. அவரோட ஆசை வந்து வேர்ல்டு கப் ஆடணும்னு. பட் டீம் செலக்ட் டீம் பண்ணல. செலக்ட் பண்ணல அவ்வளவுதான். ஓகே பாய் நான் போயிட்டு வரேன். இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் யாருப்பா? கேதர் ஜாதவ். எஸ் ஒன் ஆஃப் எல்லாரும் வந்து இந்த இதுக்கு 2020 ஐபிஎல்ல பார்த்துட்டு சி ஏன் இப்படி கேதர் ஜாதவ் இது பண்றாங்க இதுக்கெல்லாம் அப்படின்னா. நம்ம பெரிய சண்டையை ஆ. போட்டிருக்கேன் ஒருத்தர்கிட்ட. அப்படியா? ஓ என்ன இதுக்கெல்லாம் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கேதார் ஜாதவ்லாம் யாரு? இப்ப சொல்றீங்களா லார்ட் ஷர்துல் தாக்கர்னு. எங்க ஒரிஜினல் லார்டே இவரு தாங்க. 2015ல இருந்து 19 வரைக்கும் வந்து அப்பேற்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஒரு 6வது இடம் இருக்குமா அவர் இறங்குனது. 6-7ல இருந்து ஜடேஜாக்கு அடுத்து கூட இறங்குவார் மனுஷன். அந்த டைம்ல வந்து பயங்கரமா அடிச்சு டீமை காப்பாத்தி கொடுத்திருக்காரு. அவர் செஞ்சுரி எல்லாம் அடிச்சிருக்காருங்க. அது அவர் யாருக்குமே அடிச்சு தெரியாதுங்க. அவர் அடிச்ச செஞ்சுரி எல்லாம் போய் பாருங்க. அப்படி இருக்கும். செம்மையான பிளேயர் தான். இப்போ ஆல் ஃபார்மட் ஆஃப் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ரீசெண்டா வந்து ஹாங்காங் சிக்ஸர்ஸ்லாம் போய் ஆடி இருந்தாரு. ம். அந்த டோர்னமெண்ட்ல இந்தியாவுக்காக போய் ஆடுறாரு இப்ப கூட. சோ நல்ல பிளேயர் தான். சொல்ல அது இல்லாம டேவிட் வைஸ். டேவிட் விசே வந்து இவருமே ஒரு டவுன் ஆஃப் இவர் வந்து ஆமா. 2 விதமா நமீபியா கடைசி ஆடினாருன்னு நினைக்கிறேன். ஆமா. சவுத் ஆப்பிரிக்கா ஆடிருக்காரு, நமீபியா ஆடிருக்காரு உலக கோப்பைக்கு. சோ இப்படி ஒரு ஆல் ஆல் ஃபார்மட் ஆஃப் கிரிக்கெட் பார்த்திருப்பீங்க. ஆல் டீம் ஆஃப் கிரிக்கெட் வந்து ஒன் ஆஃப் 3 டீம்ஸ் வந்து இப்ப நம்ம ஆமா. பார்த்திருக்கோம். ஆர்சிபி தான் ஐபிஎல் ஆர்சிபிக்காகவும் ஆடி இருக்காரு. சோ இப்போ ரீசெண்டா ஐபிஎல் அவரோட நேம் வந்து கொஞ்சம் டாக்கிங் பாயிண்டா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவர் வந்து காணாம போயிட்டாரு. இப்போ T20 கிரிக்கெட் வந்து ஆடிட்டு இருக்காரு. நிறைய T20 லீக்ஸ் தான் வந்து சூப்பராவே பண்ணிட்டு இருக்காரு. சோ இப்போதைக்கு அவர் அந்த பக்கம் மூவ் ஆன் ஆயிட்டாரு. ஒண்ணும் இல்ல சைப்ராண்ட் ஏஞ்சல் பர்ட்ஸ். சோ இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நெதர்லாந்து கிரிக்கெட்டர். 2023 உலக கோப்பையில வந்து கீ பெர்ஃபார்மரா இருந்தாரு. முக்கியமா அந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் அவங்க நெதர்லாண்டை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் பெஸ்ட் தான் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப வந்து ஃபாதர் சன் ரோல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இவர் வந்து அதெல்லாம் தகடுபடியாக்கி நானும் ஒரு ஆள் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் பிளேயரா இருந்திருக்கிறாரு. அவ்வளவுதான். எஸ் 2024 T20 வேர்ல்டு கப் முடிஞ்ச உடனே நான் போறேன் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமா பிரைன் மசாபா அப்படின்னு சொல்லிட்டு உகாண்டா டீமோட கேப்டனா இருந்த ஒருத்தர். ஓ ஸோ அவரும் எனக்கு போதும்பா இந்த கிரிக்கெட் கெரியர் அப்படிங்கிறத சொல்லிட்டு எண்ட் ஆயிட்டாரு. இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒன்று பிசினஸ் பண்ண போயிடுறாங்க. ஐ மீன் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல இருந்து வரவங்க. அப்படி இல்லாத நிறைய T20 லீக்ஸ் ஆட வந்துடுறாங்க. ஸோ அவங்களோட கெரியர் அப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் அளவில் அவங்க வேற பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாறிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 3 பேரு விராட் கோலி, ரோஹித் சர்மா அண்ட் ரவீந்திர ஜடேஜா. T20 இன்டர்நேஷனல்ல இருந்து நாங்க ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றோம்னு சொல்லிட்டு T20 வேர்ல்டு கப் முடிஞ்ச உடனே அனௌன்ஸ் பண்ண பிளேயர்ஸ்ல இவங்க 3 பேரும். ஆனா எல்லாருமே கம்பீர் உள்ள வந்தோடனே இவங்க எல்லாம் ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு அது வேற ஒரு பல்லையை கிளப்பி விட்டாங்கல்ல. இந்த 3 பேருக்கும் இதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் கெரியர் அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறி தான். சோ இவங்க 3 பேர் எப்ப வேணாலுமே இன்டர்நேஷனல் கெரியர்ல இருந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணலாம். ஏஜ் ஆயிடுச்சு. இப்போ வந்திருக்கிற நியூஸ் படி இந்தியா வந்து தங்களோட ஸ்குவாட முக்கியமா டெஸ்ட் ஸ்குவாட வந்து ரீபில்ட் பண்ண போறாங்க. புது பிளேயர்ஸ் உள்ள என்ட்ரி ஆக போறாங்க. இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச்ல இருந்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அது வரைக்குமே இந்த 3 பேர் இருப்பாங்களாங்கிறது எனக்கு ஒரு பெரிய டவுட் தான். அதுல ருத்ராஜ் வாய்ப்பு எடுக்குமா? தேவையில்லாமலாம் பேசுறது அவ்வளவுதான். சரி ஓகே. ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஆல் ஃபார்மட் ஆஃப் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. முக்கியமா அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டது ஒன் ஆஃப் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா ஸ்டூவர்ட் பிராட் தான். ஏன்னா இவங்க 2 பேரோட காம்போ அந்த பிராட் வந்து 2023ல தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. அதான் அப்படி இருக்கிறப்ப வந்து அவருமே வந்து அந்த இடத்துல ரொம்ப வருத்தப்பட்டு எல்லாம் இது பண்ணிட்டு எனக்கு வருத்தம் எங்கன்னா அந்த மனுஷன் ஐபிஎல் ரெஜிஸ்டர் பண்றாரு. யாருமே பண்றீங்க கண்டிக்க கூட இல்ல. டேபிளுக்கே வரல அந்த பேரு. அதான் எனக்கு டிசப்பாயின்ட்மென்ட். எல்லாருமே வந்து புவி தான் வந்து ஸ்விங்கிங். நம்ம இந்தியால எப்பயுமே ஸ்விங்கிங் தான் புவி தான் சொல்லிடுவோம். பட் இன்டர்நேஷனல் லெவலுக்கு வந்து சொல்லலைனாலும் உண்மையிலே நீ என்ன சொன்னாலுமே த கோட் தான். ஆமா. ஆண்டர்சனுக்கான வேல்யூ அது அப்படிதான் இருக்கும். அவரை மாதிரி யாராலுமே ஒரு ஃபாஸ்ட் பவுலரால அவ்வளவு காலம் ஆடவே முடியாது கிரிக்கெட். அவர் ஆடி இருக்காரு. சீரியஸ்லி. அடுத்த பிளேயர் கண்டிப்பா உன்னோட ஃபேவரட் தான். எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மனுஷன் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண வச்சாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஷிகர் தவான். என்ன சொல்றதுங்களே மேன் ஆஃப் ஐசிசி தாங்க இவரை சொல்லணும். ஐசிசி டோர்னமெண்ட்ஸோட ராஜா. ஆமா. இப்போ அப்படிதான் சொல்லணும். மகாராஜா சொல்லிக்கலாமா? மகாராஜா வந்து ஒன்லி யுவராஜ் சிங். யுவராஜ் சிங். சௌரவ் கங்குலி. எனக்கு யுவராஜ் சிங் தான் ஐசிசி டோர்னமெண்ட். சரி ஓகே ஏதோ ஒண்ணு. பட் ஆனா மேன் ஆஃப் ஐசிசி ஈவென்ட்ஸ் வந்துட்டாலே வந்து ஓஜி லெஃப்ட் ஹேண்டரா ஷிகர் தவான் வந்து கண்டிப்பா இருப்பார். ஆனா முக்கியமா ஓஜி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருக்கிறாங்க பாத்தீங்களா? இதான் ஸ்ட்ரைக் பண்றது. சரி ஓகே. கப்பரை வந்து எடுக்காமலே வச்சு அப்படியே போதும்பான்னு சொல்ற லெவலுக்கு வச்சு அப்புறம் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண வச்சிட்டாங்க. அவருக்கு ஒன் ஆஃப் சேடஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்த எல்லாமே வந்து சேடஸ்டா வெர்ஷன். அவருக்குமே ஃபேர்வெல் இல்லாம தான் போயிருக்கு. ஷிகர் தவான் வந்து அப்படிப்பட்ட பிளேயரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிப்பட்ட பிளேயர் தான். நீங்க அவர் வந்து தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ல அவர் தாராளமா சேர்த்தனா ஒரு லெஃப்ட் ஹேண்டரா. சரி ஓகே. அடுத்த பிளேயர் வந்து டேவிட் மலான். இவருமே வந்து ஒன் டைம்ல T20 பேட்ஸ்மேன் ரேங்கிங்ல வந்து நம்பர் 1 பிளேஸ்ங்க பிளேயர். ஆனா அவரை வந்து இப்போ திடீர்னு பார்த்தா ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. முக்கியமா இங்கிலாந்து கிரிக்கெட் டீமே ஒரு பெருசா வாய்ப்பு கிடைக்கல. அவருமே ஒன் ஆஃப் டிஸ்ட்ரக்டிவ் டைம்ல இருந்தாரு. அவர் இடத்துல வந்து சில பேர் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த இடத்துல வந்து நிறைய பிளேயர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இவர் அலெக்ஸ் சேல்ஸ் தான பார்ட்னர்ஷிப்லாம் போட்டு பயங்கரமா பங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவளும் கிடையாது இல்ல. சரி என்ன செய்ய. சரி ஓகே. அதுக்கப்புறமா ஷானான் கேப்ரியல்
ஷானான் கேப்ரியல் நம்ம வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரு. எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து அந்த அளவு பெருசா யாருமே பக்குவப்படுத்தலைங்க. அவ்வளவுதான். ஜேசன் ஹோல்டர் டைம்ல அந்த கேப்டன்ஷிப் டைம்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இவர் வர ஆரம்பிச்சவரு. பெருசா எஃபெக்ட்லாம் இல்ல. பட் ஆனா ஒரு தரமான மீடியம் ஏஜ் ஃபேக்டர் ஆயிருச்சு. இன்னொன்னு 59 டெஸ்ட் ஆடியிருக்காரு. 25 ஓடிஐ ஆடியிருக்காரு. 2 T20 இன்டர்நேஷனல் மட்டும் தான். அவ்வளவுதான். இப்ப T20 நீங்க ஆடலனாலே தூக்கிடுவாங்க. ஆஹா. அப்படிங்கிற சிச்சுவேஷன் தான். பெருசா பக்குவப்படுத்தல அவர. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறமா வில் புகோஸ்கி. வில் புக்கோஸ்கி. இவர் வந்து இந்த மண்டையில அடி வாங்கிட்டு போறவர்ல. அப்படி சொல்லக்கூடாது தான். பட் ஆனா அவருக்கு அதான் நடந்திருக்குது. ஏதோ ஒரு டெஸ்ட் ஆடுவாரு, தலையில அடி வாங்கிருவாரு. அடுத்த ஒரு 2 மாசம் 4 மாசம் வந்து ரெஸ்ட்ல இருப்பாரு. மறுபடியும் வருவாரு, ஒரு வார்ம் அப் மேட்ச் ஆடுவாரு, மண்டையில அடி வாங்குவாரு, மறுபடியும் போயிட்டே ஆக்சுவலா இருப்பாரு. ஒரு வயசே 26 தாங்க. ரொம்ப ம். யங் ஏஜ் தான். பட் நான் வந்து அவர் டெபியூட் ஆகுறப்போலாம் நான் பெருசா யோசிச்சேன். ஆஸ்திரேலியாக்காக இவர் கண்டிப்பா ஒரு பெரிய ரவுண்ட் வருவாரு. ஏன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, பெருசா அந்த ஸ்மித் வந்து உள்ள இல்லாத டைமு. ஓ. சோ வார்னர் வந்து அப்படியே டவுன் ஆன டைமு. சோ ம். அப்ப வந்து உள்ள வந்திருந்தாரு. அதுக்கப்புறமா பரீந்தர் சரத். ரவீந்தர் ஸ்ரன் நம்ம 2015 ஆஸ்திரேலியா டூர் இருக்கு. அதுக்கப்புறம் 2016 ஐபிஎல் இருக்கு. அந்த டைம்லலாம் வந்து ஆர்சிபில விராட் கோலி பீக்ல இருந்தாரோ, எஸ்ஆர்எச்ல வந்து இவர் பீக்ல இருந்த டைம். இந்தியா வந்து அந்த ஒரு டூர் மட்டும் தான் வந்து இவர் உருப்படியா ஆடி இருக்காரு. உருப்படியான்னு சொல்லக்கூடாது. ஆடி இருக்கிறாரு. அவ்வளவுதான். அவர் வந்து ஒண்ணா பாக்ஸர்ன்னு நினைக்கிறேன். பாக்ஸிங்ல இருந்து வந்து இந்தியன் கிரிக்கெட்டரா ஆயிருக்கிறாரு. ஓகே. லெஃப்ட் ஆர்ம் பேசர பொறுத்தவரைக்கும் லிஸ்டே கிரிக்கெட்லாம் ஆடியிருக்காராம் இந்தியாவுக்காக. ஓ! இது வேற. ஓகே. அத மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா மொயின் அலி. ஐயோ! என்ன சொல்றதுங்க? அலி பாய்க்குலாம் அலிபாய்க்கு காலம் முடிந்து விட்டதுங்க. அது அதுக்கு ஒண்ணும் சொல்ல ஒத்துக்கிட்டு தான் முடியாது. ஆகணும். ஆனா ஒன் ஆஃப் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் T20ல. 2மே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்குலாம் இப்பவும் குல்தீப் ஏதாவது வலை வச்ச மொமெண்ட்லாம் ரொம்பவே ஆ. ஞாபகம் இருக்கு. இறங்கி பொளந்து பொளந்து அடிப்பாப்ல மனுஷன். பாவம்டா குல்தீப் வீடாகிற அளவுக்கு அடிப்பாரு. வலிமை அப்டேட்ன்னு சொல்லுங்க ப்ரோ. ஆமா, வலிமை அப்டேட் தான் அவர பீக்கு கொண்டு போச்சு. அலிபாய் அலிபாய் மொமெண்ட். மொமெண்ட். அதுக்கப்புறமா சாகிப் அல் ஹசன். எனக்கு தெரிஞ்சு இவரோட பிஹேவியர்னாலே அவரை தூக்கியிருப்பாங்கன்னு தோணுது. டெஸ்ட் அண்ட் T20 இருந்து ரிட்டர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாரு. நான் ஓடிஐ ஆடுவேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இப்ப கூட அவரோட பவுலிங் போடக்கூடாது அவருன்னு பேன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. ECB அவரை பேன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல பேன்களுக்கு சொந்தக்காரர். சொந்தக்காரர் தலைவன். ஆனா இப்ப வரைக்கும் நீங்க ஆல்ரவுண்டர் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட ஃபேவரட் ஆல்ரவுண்டர் சாகிப் அல் ஹசன். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் அவரோட ஆட்டிட்யூட் அப்படிங்கிறது தான் அவரோட கெரியரை கொஞ்சம் சீக்கிரமாவே க்ளோஸ் பண்ண ஏன் நினைக்கிறேன். இப்படி ஆனாருன்னு தான் தெரியல. இன்னொரு பங்களாதேஷ் பிளேயர் இருக்காரு, மஹ்மதுல்லா. என்னோட ஃபேவரட் ஃபினிஷர். சூப்பர் மிடில் ஆர்டருங்க. T20 இன்டர்நேஷனல்ல இருந்து ரிட்டர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஓவராலா பார்க்கும்போது மஹ்மதுல்லா வந்து பங்களாதேஷுக்கு பண்ணாத விஷயங்களே கிடையாது. ஒரு ஆல்ரவுண்டரா தரமான சம்பவம் இப்போ வரைக்குமே பண்ணிட்டு தான் இருந்தாரு. சமீபத்துல ஏதோ ஒரு டீமுக்கு எதிராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தாரு. ஆக்சுவலா எல்லாமே நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு. ஏஜ் ஃபேக்டர் தான். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரா நடந்த சீரிஸ்ல கூட சம்பவம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப recent ஆ. அதேதான். அதுக்கப்புறமா மேத்யூ வேட். ஸோ இவருமே வந்து இவர் பண்ண ஒன்னா பெஸ்ட் சம்பவம்னா நம்மள சகின்ஷா ஆஃப்ரிடி 2022 உலகக்கோப்பையில எப்படி ஸ்டம்பெல்லாம் கழட்டி அப்படி இப்படின்னு சும்மா செஞ்சு காமிச்சாரோ, அதே மாதிரி மேத்யூ வேட் யாக்கறதான வைக்கிறேன். யாரா வேணா 2 6 பிஹைண்ட் த ஸ்கொயர் லெக், சாரி ஃபைன் லெக். அதுதான் இந்தியன் ஃபேன்ஸ்க்கு அப்பாடான மொமெண்ட். அந்த டோர்னமெண்ட்ல அஃப்ரிடியை பார்த்து எல்லாருமே பயந்தாங்க. இந்தியன் டீமவே கொலாப்ஸ் பண்ணி விட்ட ஒரு பிளேயர். ஆனா அந்த பாகிஸ்தான் பேஸ் அட்டாக்கு எதிரா நீங்களா ஆளே கிடையாது எனக்கு அப்படிங்கிற மாதிரி அடிச்சாரு. 2 ஸ்வீப். அதுதான் அவரோட வரலாற்று மிக்க தரமான ஒரு சம்பவம். அடுத்த பிளேயர் வந்து என்னோட ஃபேவரட். நான் நேத்து கூட வந்து பேசிட்டு இருக்கப்போ அபியான் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்னது? என்னோட ஃபேவரட் விக்கெட் கீப்பர் இன் டெஸ்ட் அப்படின்னா இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ரிதிசாகா? ரித்யஸ். எஸ். நான் சூப்பர் டேலண்டட் விக்கெட் கீப்பர். ஆனா அது மட்டும் போதல. ஏன்னா இவரோட பேட்டிங் கான்ட்ரிபியூஷன்றது பெருசா இல்ல. அதனால தான் ரிஷப் பண்ட்டுக்கான ஒரு சான்ஸே கிடைச்சது. நாட் ஒன்லி டெஸ்ட் பிளேயரா மட்டும் T20 yes. T20லயுமே செமையா ஆடிட்டு இருக்காரு. 2014 ஐபிஎல் அகைன்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த ஒரு மொமெண்ட். GT வரைக்குமே நல்லா தாங்க ஆடிட்டு இருந்தாரு. அது உண்மைதாங்க, சூப்பரா தான் கொண்டு ஒத்துக்கிறாங்க. போனாரு. பட் ஆனா அப்ப இருந்ததா மாதிரி இப்ப இல்ல. அந்த டெஸ்ட் வந்து அவரோட டைனமிக்ஸ மாத்திருச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா சித்தார்த் கவுல். சித்தார்த் அந்த கவுல் பேண்ட போட்டு SRH அசோக் திண்டா தான் எல்லாரும் ஞாபகம் வருவாங்க. அதெல்லாம் கிடையாது. எனக்கு சித்தார்த் கவுல் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. ஆக்சுவலா பேண்ட்னாலே அவர்தான் ப்ரோ ஃபர்ஸ்ட். சரி, எனக்கு அது இவர்தான் ஆனா பா. இவரோட பவுலிங் வந்து 2018 ஐபிஎல்ல பயங்கரமா இருந்தது. அந்த டைம்ல பூம் ஆனாரு. அதுக்கப்புறம் இங்கிலாந்து டூர்ல கூட வாய்ப்பு கிடைச்சது. KL ராகுல் ரிட்டர்ன் உள்ள இந்தியா டீமுக்கு வந்தப்போ. இந்தியன் கிரிக்கெட்ல இருந்து மட்டும் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஓகே. பட் ஆனா சொல்லிக்கிறேன். டொமஸ்டிக்ல ஆடுவாப்ல. அடுத்து அதுக்கப்புறமா டீம் சவுதி நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். பேசினதான். ஒன் சூப்பர் டேலண்டட், காத்திலே பயங்கரமா உள்ளன் வெளியே வித்த காமிக்கிற ஒன் பெஸ்ட் கீ டெஸ்ட் கிரிக்கெட்ல மட்டும் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி அது இன்டர்நேஷனல் முடிஞ்சிச்சு அவருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சோ அவ்வளவுதான் டீம் சவுதியோட எராவும் எண்டட். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. டீம் ட்ரெண்ட் போல்ட்டுமே சவுதி இங்கிட்டு. ஐயோ, அதுதான் சொல்ல வந்தேன். ட்ரெண்ட் போல்ட் இங்கிட்டு. போல்ட் அண்ட் சவுதி அந்த காம்போ இருக்கு. அது ஓகே. அதுக்கப்புறமா முகமது அமீர் ஆல்ரெடி ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு பாகிஸ்தான்ல இருந்து. பட் அது நீங்க இங்க வேணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் போய் கூட்டு வந்தாங்க. இப்ப திரும்பவும் அவரை வந்து பிரச்சனை வந்து திரும்பவும் அவரை அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ இப்போ அபிஷியலா ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. முகமது ஆமீர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். லெஃப்ட் ஹேண்டர்.
எஸ் அவரோட ஃபாஸ்ட் பவுலிங் அவர்தான் வந்து 2019 2017 சாம்பியன் டிராபி. இந்தியா இனி எங்க வந்தாலுமே அடிப்பார் தலைவர். இந்தியா சாம்பியன் டிராபி நல்லா ஞாபகம் இருக்குது. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. மேபி வேற கண்ட்ரிக்கு ஆட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பாப்போம். அது இல்லாம இமாத் வசீம் இப்பதான் ரிட்டையர்மெண்ட் ஆகி மறுபடியும் உள்ள வந்து நான் மறுபடியும் வெளியே போறேன் 2வது டைமா. இது புதுசு இல்லையே. ஆமா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின். சரி கண் கலங்காதீங்க விடுங்க. நான் கலங்கல. ஓகே. ஆனா அஸ்வின் அண்ணனே சொல்லியிருந்தாரு. இப்பதான் வீட்டுக்கு வந்துட்டாரு. சோ அவர் என்ன தெளிவா சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் இந்தியன் கிரிக்கெட்ல இருந்து, அதாவது அஸ்வின் ஒரு கிரிக்கெட்டர் அது எண்ட் ஆகல. அஸ்வின் இந்தியன் கிரிக்கெட்டர் மட்டும் தான் இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு. நான் இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. சிஎஸ்கேக்காக ஆட போறேன். எவ்வளவு நாள் ஆடுவேங்கிறதா நான் தான் முடிவு பண்ணுவேன். சோ ரொம்ப நாள் ஆட வாய்ப்பு இருக்கு. டொமஸ்டிக் நிறைய ஆடுவாரு. அவருக்கு வந்து நிறைய டிராபிஸ் வின் பண்ணிட்டாரு. பட் இன்ன வரைக்கும் ரஞ்சி டிராபி வின் பண்ணலங்கிற ஒரு வருத்தம் அவருக்குள்ள இருக்கு. சோ இதுக்கப்புறமா டொமஸ்டிக் அவர் நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நினைச்சு பாரு, ரவிச்சந்திரன் அஸ்வின் இன் டொமஸ்டிக் திரும்பவும் அந்த ரெட் பால தூக்கிட்டு வந்தாருன்னா எப்படி இருக்கும். எல்லாருக்குமே வந்து அண்ணா அப்படின்னு சட்டைக்கு சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. இது வந்து 2024ல ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண பிளேயர்ஸோட லிஸ்ட் மட்டும் தான். மேபி இந்த வீடியோ நாங்க எடுத்ததுக்கு அப்புறமா சில பிளேயர்ஸ் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணலாம், நடக்கலாம். அது ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்களுமே முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்றோம். சோ இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.